நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 34 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் ஹோனா அண்ட் பண்ணாவோட ரிமைனிங் சென்டென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ஃபியூ சென்டென்சஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம ரிமைனிங் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது 6th சென்டென்ஸ் பாருங்கள். मुझे आज ही कोलकाता जाना पड़ेगा. ஐ ஷால் ஹாவ் டு கோ டு கொல்கட்டா டுடே இட் செல்ஃப். நான் இன்றைக்கே போய் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்த பண்ணான்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் லிசன் பண்ணால் தெரியும். முஜே அப்படின்னா ஐன்னு அர்த்தம். ஓகே, நான்ன்ற மீனிங்கில் வரும். ஆஜ் ஹி அப்படின்னா டுடே இட் செல்ஃப். ஹி அப்படின்னா இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஆஜ் ஹி கொல்கட்டா ஜானா படேங்கா. ஜானா அப்படின்னா கோவோட ஹிந்தி வேர்ட் தான் ஜானா. படேங்கா அப்படின்னா கண்டிப்பாக போய் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டாகவும் இங்கே வருது. ஓகே, அப்போது முஜே ஆஜ் ஹி கொல்கட்டா ஜானா படேங்கா. இப்போ நீங்கள் 7th சென்டென்ஸ் பாருங்கள். கரீபோன் கோ ஹி சப் குச் சஹனா படுத்தா ஹே. அதாவது ஏழையாக இருக்கவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டாயத்தில் சொல்கிறாங்க. ஏழையாக இருந்தாங்கன்னா இதை எல்லாமே அவங்க பொறுத்துக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரீபோன் அப்படின்னா புவர் பீப்புள்னு அர்த்தம். கோஹி சப் அப்படின்னா அலோன். ஓகே, அலோன்ற மீனிங்கில் வரும். சப் அப்படின்னா ஆல், எல்லாமே. ஸோ எவ்ரி திங்ன்ற மீனிங்கில் வரும். குச்சு சஹனா படுத்தா ஹே அப்படின்னா பியர், அதாவது எல்லாத்தையுமே தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும், அந்த மாதிரி மீனிங்கில் தான் இந்த சஹனான்ற வேர்ட் வருது. ஓகே, படுத்தா ஹே அப்படின்னா இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக இது அவங்க தாங்கி தான் ஆகணுன்ற ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது 8th சென்டென்ஸ் பாருங்கள். मुझे इंडियन प्रेस से यह किताब खरीदानी पड़ी. ओके, ஐ ஹேட் டு பை திஸ் புக் ஃப்ரம் தி இந்தியன் ப்ரெஸ். நான் கண்டிப்பாக இந்தியன் ப்ரெஸ்லேருந்து இந்த புக்கை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கட்டாயமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ முஜே அப்படின்னா நானுன்னு அர்த்தம். ஸோ ஐ, இந்தியன் ப்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ் நேமு. சே யஹ கிதாப் அப்படின்னா சே அப்படின்னா இந்தியன் ப்ரெஸ்ஸில் இருந்த, யஹ அப்படின்னா இந்த. ஸோ திஸ்ன்ற மீனிங்கில் வரும். கிதாப்னா புக்கு, கரிதானி படி அப்படின்னா ஸோ வாங்கணும். ஸோ கரிதனா அந்த மாதிரினா பைன்னா அர்த்தம். ஓகே, ஸோ கரிதானி படி அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது 9th சென்டென்ஸ் பாருங்கள். ஷாயத் தும்கோ பி மேரே சாத் ஆனா படேங்கா. பெர்ஹாப்ஸ் யூ டூ வில் ஹாவ் டு கம் வித் மீ. ஷாயத் அப்படின்னா பெர்ஹாப்ஸா, என்ன இருந்தாலும் நீங்களும் எங்கள் கூட வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தும்கோ அப்படின்னா நீயும், பி அப்படின்னா ஆல்சோன்ற மீனிங்கில் வரும். ஓகே, மேரே சாத் அப்படின்னா என் கூடன்னு அர்த்தம். ஆனா படேங்க அப்படின்னா கம். ஓகே, படேங்க அப்படின்னா இதுவும் ஒரு கட்டாயமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்போது நம்ம படேங்கன்ற வேர்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்போவுமே சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெர்பை வச்சு ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இந்த 4 சென்டென்ஸையும் நம்ம வந்து ரீட் பண்ணலாமா ஒருக்கா? मुझे आज ही कोलकाता जाना पड़ेगा. गरीबों को ही सब कुछ सहना पड़ता है. मुझे इंडियन प्रेस से यह किताब खरीदानी पड़ी. शायद तुमको भी मेरे साथ आना पड़ेगा. ओके, इनी नेक्स्ट क्लास வந்து ஒரு நியூ டாப்பிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் என்னோடய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு டெய்லி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தன்யவாத்.